அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொத்தவரங்காய் நெத்திலி கருவாடு போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் கொத்தவரங்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சுமாராக கட் பண்ணணும். இப்போ நான் ஒரு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு அந்த 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீழே விட்டு போட்டுக்கலாம். இப்போ கொத்த வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் அந்த 2 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நிறையா ஊற்ற வேணாம். தெளித்து விட்டு இந்த கொத்தவரங்காயை வேக விடணும். இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். இதுக்கு அதிகமாக காரமாக செய்யக்கூடாது, அவ்வளோ காரமாக செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது நம்ம ரசத்துக்கு தான் தொட்டுக்க போகிறோம், சைடிஷாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொத்தவரங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம், நல்லா வேக விடலாம். அது வரைக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கணும், நிறையா எடுத்துக்கக்கூடாது. ஒரு தக்காளி நல்லா அந்த கருப்பான பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். அதோட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். எல்லாமே அதிகமாக போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். இந்த அளவுக்கு இஞ்சி போட்டால் போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நெத்திலி கருவாடுங்களை வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ண தலையை கிள்ளிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற கழிவுகளை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுக்கலாம். தேவையான உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா பாருங்கள், செக் பண்ணியாச்சு. தேவையான உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அந்த நெத்திலி கருவாடுகளை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4-5 அலசு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு போடலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால் 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த நெத்திலி கருவாடுகளை இதோட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் நான் 25 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அந்த திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். கொஞ்சம் சதன்னு வச்சோம் அப்படின்னா நம்ம சாதத்திலே பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நம்ம பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற வாயுகளெல்லாம் வெளியே எடுத்துரும். அதுக்காக இந்த சைடிஷ் நம்மளுக்கு ரச சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சாதத்துலேயே கொஞ்சம் லூஸாக வச்சோம், தளன்னு வச்சோம் அப்படின்னா அதை சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தக்காளி கடைசலுக்குலாம் சூப்பரான சைடிஷ்ங்க இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.